ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து எந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்க்கலாம்னா, எந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னா, உங்க உணவு முறையில வந்து நிறைய சிறுதானியங்கள், முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் தான் வந்து நீங்க சேர்த்துக்கணும். சிறுதானியங்கள்ல வந்து திணை, கம்பு, வரகு, கேழ்வரகு, குதிரைவாளி, முழு தானியங்கள்ல வந்து கோதுமை, சோளம் இந்த மாதிரியான வந்து ஹோல் கிரெயின்ஸும் சிறுதானியங்களும் வந்து நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். காய்கறிகள்ல வந்து எல்லா பச்சை காய்கறிகள், கீரைகள் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். கிழங்கு வகைகள் மட்டும் குறைவா சேர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பழங்கள்ல வந்து நீங்க எல்லா பழங்களுமே சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் இருந்தால் மட்டும் மாம்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம், அன்னாசி பழம் இந்த பழங்களை தவிர்த்து நீங்க எல்லா பழங்களுமே சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் வந்து நீங்க குறைவா யூஸ் பண்ற மாதிரி, நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், கார்ன் ஆயில், வெஜிடபிள் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து குறைவா யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க உணவு முறையில வந்து எது வந்து குறைவா சேர்த்துக்கணும்னா, நான்வெஜ் ஆயில் ஐட்டம்ஸ்ல வந்து நீங்க வந்து குறைவா சேர்த்துக்கணும். மட்டன், நண்டு, இறால்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்ற மாதிரி, நாட்டுக்கோழி, மீன் வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையில வந்து வெள்ளைக்கரு வந்து நிறைய சாப்பிட்டுக்கலாம். அது வந்து புரோட்டீன் தான் வந்து அதிகமா இருக்கும். தேங்காய் சேர்ப்பதை வந்து குறைவா சேர்த்துக்கொள்ளுங்க. பால்லாம் குடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்து ஃபுல் ஃபேட் மில்கா குடிக்காம லோ ஃபேட் மில்க் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து தவிர்க்கணும்னா, எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். பூரி, வடை, பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். நிறைய உப்பு உள்ள கருவாடு, வடகம், வத்தல், ஊறுகாய் அந்த மாதிரி நிறைய உப்புள்ள உணவுகள் வந்து நீங்க வந்து தவிர்க்கணும். மைதால செஞ்ச பொருட்களும் தவிர்க்கணும். பரோட்டா, பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நீங்க வந்து தவிர்க்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ், பீஸா, பர்கர் அந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள் 7up, பெப்சி அந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. உங்கள் உணவில் வந்து உப்பு வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கொண்டு நல்லது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து உங்களோட சால்ட்டு, கொலஸ்ட்ரால், கலோரி இதெல்லாம் வந்து குறைவாக சேர்த்துட்டு நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் உள்ள, மினரல்ஸ் உள்ள உணவு வந்து நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றது நல்லது உங்களுக்கு.